ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எம் பேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு 4-5 வீடியோக்கு முன்னால என்ன போட்டிருந்தேன்னா 9 கஜம் வந்து எப்படி வேர் பண்ணிக்கணும், அது நிறைய டிப்ஸ் கொடுத்து போட்டிருந்தேன். ஏன்னா எந்தெந்த இடத்துல வி ஷேப் வரணும், அது எப்படி கட்டினா சௌரியமா இருக்கும், கீழே விழாம இருக்கும், 9 hours உடுத்திட்டு எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால அந்த வீடியோ பார்க்காதவா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த வீடியோவை நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து எனக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 62K வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோவா 6 கஜத்தை வந்து எப்படி 9 கஜமா வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதுலயும் 52K என்னமோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதுக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் அந்த வீடியோ போட்டதுனால இப்ப அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 6 கஜத்தை எப்படி 9 கஜமா கட்டிக்கணும். எல்லாத்தையுமே 6 கஜம் வந்து நிறைய சாரீஸ் இருக்கும், 9 கஜம் வந்து செலக்டடா ஒரு 4-5 இருக்கும், இல்ல மேக்ஸிமம் போனா 2 இல்ல 3 அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் வந்து ஆத்துல வந்து நிச்சயப்படி தவசம் திங்கள் அந்த மாதிரி இது கட்டிக்கிறதுக்கு எல்லாம் காட்டன் சாரி யூஸ் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு எல்லாம் யூஸ் பண்றதுன்னா 1-2 தான் இருக்கும், மாத்தி மாத்தி திருப்பி எல்லா கல்யாணத்துக்கும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் இப்ப இந்த நாள்ல எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு கட்டினா இன்னொரு கல்யாணத்துக்கு அதை கட்டிக்கூடாதுன்னு ரொம்ப பாடாப்படுத்துறா. எல்லாம் வந்து போன கல்யாணத்துக்கு இதானே கட்டியிருந்தேன் அப்படின்னு எல்லாம் பாக்குறா. அதனால ஒரு கல்யாணத்துக்கு கட்டினா இன்னொரு கல்யாணத்துக்கு அதை நம்ம கட்டிக்க முடியறது இல்ல இப்போ. ஏன்னா சுற்று வட்டாரம் எல்லாருமே நிறைய சாரீஸ் வாங்குறதுக்கோ இது பண்றதுக்கோ யாருமே எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அதனால நிறைய வாங்கிட்டே இருக்கும், நிறைய 9 கஜமும் வாங்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து 9 கஜத்துல போய் எடுத்துட்டு போடுறோம், நம்ம என்னைக்கோ ஒரு நாள் கட்டிக்கிறதுக்கு என்னத்துக்கு 9 கஜத்துல போய் காசை போடுற அப்படின்பா. அதனால 1-2 இல்ல பக்கத்துல இரவல் கேட்டு இன்னும் உன்னோட சாரியை நான் கட்டிக்கிறேன், என்னோட சாரியை நீ கட்டிக்கோ, அந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி கட்டிப்போம். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரோடதையும் யாரும் வாங்கி கட்டிக்கிறது இல்ல, அவளோட சாரி அவள் தான் கட்டிக்கிறோம். அப்போ 9 கஜத்துல செலக்டடா இருக்கிறதுனால 6 கஜத்துல எதெல்லாம் 9 கஜமா கட்டிக்கலாமோ அந்த மாதிரியான சாரியா செலக்ட் பண்ணி கட்டிட்டோம்னா நம்ம 9 கஜம் வந்து கட்டி நம்ம 9 கஜம் கட்டிருக்கோம் தான் தெரியும். 6 கஜம் எடுத்து 9 கஜம் கட்டிருந்தா அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். அதுவும் 52K வரைக்கும் எனக்கு வந்து வியூஸ் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கண்ண மகாலிங்கம் நினைக்கிறேன், அது ஃபுல்லா எனக்கு அந்த இதுல கண்டுபிடிக்க முடியல. அவ வந்து என்ன கேட்டிருக்கா அப்படின்னா 9 கஜ புடவையா 6 கஜமா கட்டிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. இப்ப நான் அந்த வீடியோ தான் போட போறேன். ஆனா எல்லாரும் என்ன திட்ட வராதிங்க. ஏன்னா 6 கஜம் எல்லாருக்கிட்டையுமே நிறைய இருக்கும். அதை போய் ஏண்டி 9 கஜத்தை போய் எடுத்துக்கிட்டு 6 கஜமா கட்டிக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்காதாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப வந்து நம்ம ஒருத்தராத்துல சாதாரணமா பொண்டுகளுக்கு கூப்பிட்டுருக்கா, இல்ல ஒரு கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போற இடத்துல எல்லாம் நம்ம திரும்ப மாத்தி கட்டிக்கிறதுக்கு இடம் எல்லாம் இருக்காது. இப்ப ஒரு பெரிய பெரிய வெளியூருக்கு போறோம், அங்க வந்து காஞ்சி மடத்துக்கு போறோம், இல்ல இந்த மாதிரி ஒரு அகேஷன் ஒரு பொண்டுகள் இன்னொருத்தராத்துக்கு போறோம் அப்படின்னாக்க அங்க மாத்திக்கிறதுக்கு இடம் இருக்கும். இங்க இருந்து கட்டின போறதவே வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஆத்துல இருந்து கட்டின்னு போற மாதிரி அங்க போய் இடம் இருக்கோ இல்லையோ நமக்கு அதெல்லாம் போய் தேடின்னு இருக்க வேண்டாம், நம்ம ஆத்துல இருந்தே கட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 9 கஜத்தை ஆத்துல இருந்தே கட்டின்னு போயிடுவோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கட்டினே எப்படி திரும்பி போறது, இதையே 6 கஜமா வச்சு கட்டி விடலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா திரும்ப இன்னொரு பேக்ல வந்து 6 கஜத்தை வேற கட்டி எடுத்துன்னு போனோம் இல்லையா, அது வேண்டாம். அந்த மாதிரி 6 கஜத்தை கட்டின்னு போன சாரியே திருப்பி 6 கஜமா கட்டின்னு வந்துடலாம். அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பொண்டுகளாத்துக்கு ஒரு இடத்துக்கு பொண்டுகளுக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்க 6 கஜத்தை கட்டின்னு போனாலும் சரி, 9 கஜத்தை கட்டின்னு போனாலும் சரி, அங்க போய் அவாத்துல போய் குளிச்சுட்டு மடியா அந்த மாதிரி தான் கட்டிப்போம். அதுக்கு சாரி இருக்கும், இருந்தாலுமே இதே புடவையே நம்ம திரும்ப திரும்ப அப்படியே 6 கஜமா கட்டின்னு வந்துடலாம். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி இந்த சாரி வந்து 9 கஜம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கேன். இல்ல 10 கஜம் தான் நான் வாங்கிட்டேன். அதைத்தான் வந்து நான் இப்போ 9 கஜமா கட்டின்னு இருக்கேன். இதை விழுத்துட்டு நான் 6 கஜமா கட்டி காமிக்கிறேன். எப்படி 2 மெத்தட்ல இருக்கு, அது என்னென்ன மெத்தட்னு பார்க்கலாம். இந்த 9 கஜம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதையே 6 கஜமா கட்டின்னு வரலாமா? இப்போ இது 6 கஜம் வேற புடவை கட்டிருக்கேன். இந்த புடவையிலேயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வித் பிளவுஸ் இருக்கு, நான் அதை கட் பண்ணல, அதனால ஃபிளீஸ் வந்து நிறையவே இருக்கு. அதனால இப்ப இந்த புடவைக்கு மேல இன்னொரு 6 கஜம் கட்டினா இன்னும் வேற புஷ்ன்னு இருக்கும். அதனால திட்டாதீங்க. இவ என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரு 6 கஜத்து மேலேயே 9 கஜமா இல்ல 6 கஜமா அப்படி கட்டிக்கிறா அப்படின்னு திட்டாங்க. என்னால சுடிதாரோ இல்ல வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டனோ ஒரு பெட்டிகோட் கட்டினோ என்னால கட்டி காமிக்க முடியாது. அதனால கண்ணை முடிந்து சகிச்சுன்னு இந்த வீடியோவை பாருங்க, சரியா? இப்ப நம்ம இழுத்து சொருகிண்டு இதுக்கு மேல இன்னொரு 6 கஜத்தை கட்டிப்போம். இதுக்கு நடுவுல அந்த கண்ண மகாலிங்கம் போட்டா இல்லையா, அந்த கிளிப்ப இப்ப பாத்துக்கலாமா? சாதாரணமா 9 கஜம் கட்டிக்கணும் அப்படின்னாக்க நல்ல பக்கம் அப்படி மேல இருக்கிற மாதிரி இப்படி உள்டாவா சாரியா வச்சுப்போம். ஏன் இப்ப 6 கஜம் அப்படின்னா அப்படியே நேர திருப்பி உள்டாவா இப்படி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்ப நம்ம வந்து 6 கஜம் கட்டிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இது உள்ளால அப்படி சொருகின்னு வரேன். அப்பதான் வந்து எனக்கு மேல தெரியாம இருக்கும். இது உள்ள இருந்து சொருகின்னு வரேன். அதாவது சாதாரணமா ஃபர்ஸ்ட் 2 டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் வந்து இந்த
சாதாரண பெட்டிக்கோட்டு உள்ள சொருகி போலியா அந்த மாதிரி சொருகி ஸ்டார்ட் பண்றேன். நிறைய ஃபிளீட்ஸ் வரும். இந்த மாதிரி வரும்போது இதுல வந்து தலைப்பும் நிறையவே விட்டுக்கலாம். நல்ல தலைப்பு வந்து 40, 48 அந்த அளவுக்கு கீழ் வரைக்கும் தர வரைக்கும் விட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் எக்கச்சக்கமா வந்து ஃபிளீட்ஸ் நடுவுல வந்ததுனாக்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? அதனால இந்த தலைப்பு வந்து நல்ல கீழே தொங்க தொங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து இப்படி சொருகிக்கும் போது இங்க வந்து நிறையவே சொருகிற மாதிரி வச்சுக்கலாம். அதனால நிறைய தலைப்பு இருக்கும். அதனால தலைப்பை வந்து நிறையவே விட்டுக்கலாம், தாராளமா விட்டுக்கோங்க. கீழே தழைய கூட விட்டுக்கலாம். கீழே தரையில தழையிற மாதிரி விட்டுருந்தேன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி இழுத்து இப்படி சொரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த மீதி எல்லாத்தையும் எப்படி கொசமா வைக்க போறோம்? இப்படி எடுத்து இதை இந்த எண்டு வரைக்கும் சொரிக்கோங்க. சொருகிட்டு இந்த சைட்ல வருது இல்லையா, இதை எடுத்துட்டு இப்ப இதுல வந்து நம்ம சாதாரண 6 கஜானா எப்படி இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா, இப்ப அப்படி எடுக்காம நல்ல முழமா ஒரு சான் அளவுக்கு, அதாவது நம்ம கையால ஒரு முழம் அளவுக்கு ஃபிளீட்ஸ் வைங்க. இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கும் போதுதான் அந்த இடம் வந்து குண்டாகாம இருக்கும். இப்ப மேக்சிமம் போனா 7, 8 ஃபிளீட் வரும், அதுக்கு மேல வராது. ரொம்ப குட்டி குட்டியா வச்சிடலாம். பெரிய பெரிய குட்டி குட்டி ஃபிளீட்டா வரும் இல்லையா, அப்ப வந்து ரொம்ப பெருசா வரும். இப்ப பார்த்தீங்களா சீக்கிரம் முடிஞ்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6 ஃபிளீட்டா வந்திருக்கு. 6 ஃபிளீட்டை நல்ல கீழே தழைய இப்ப இதை போல நம்ம சுரிக்கலாம். இப்படி சொரிக்கும் போது நமக்கு இந்த இடம் வந்து குண்டாவே ஆகாது. நான் இப்ப 2 சாரி கட்டிட்டு இருக்கேன், அதனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் குண்டா தெரியலாம். இந்த பாருங்க. இப்ப இத போல ஒரு மெத்தட். இதுல வந்து தலைப்பு நிறைய இருக்கனால அழகா இழுத்து இந்த இடத்துல அப்படி அழகா இப்படி பின் பண்ணிட்டு நிறைய கொசமா வரும். ரொம்பவே அழகா இருக்கும், பார்க்க நீட்டா இருக்கும். இப்போ முன்னாடி கட்டி காமிச்ச மெத்தட நான் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி தான் கட்டிப்பேன். 9 லட்சத்துல இருந்து 6 லட்சமா கட்டிக்கணும்னா அதனால 1999 மேல எங்க அப்பா வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என்னோட முகூர்த்த புடவை வந்து 6 லட்சமா கட்டி. அப்ப நிறைய பட்டு சாரி எல்லாம் கிடையாது, ஒரு 4, 5 தான் இருக்கும். 9 அதாவது டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படிங்கனால 9 லட்சத்தை வந்து 6 லட்சமா கட்டிட்டேன். அந்த மடிசார் புடவையோட கிளிப் போட்டோஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா நான் இதோட ஆட் பண்றேன். அந்த மாதிரி சாரி இப்ப வந்து அதை வந்து நான் முன்னாடி இப்ப கட்டி காமிச்சாலியா அதே மெத்தட்ல தான் நான் கட்டினேன். இப்ப நேற்றுக்கு ஒரு சஷ்யத்தை ஊத்தி போயிருந்தேன், எங்க அக்காவோட சஷ்யத்தை ஊத்தி 60ஆம் கல்யாணம். அதுல என்னோட அத்தை பொங்கல் 2 பேர் ஹேமா அண்ட் கமலா 2 பேரும் வந்திருந்தான். அதுல நான் வந்து இதை போல வீடியோ போட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொன்னா அவ ஒரு மெத்தட் சொன்னான், அதையும் நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு வந்து 6 லட்சத்துக்கு சாதாரண 9 லட்சம் கட்டிக்கிறதா இருந்தா யாருமே உள்பாவோட கட்டிக்காம கட்டிப்பா. அதாவது உள்பாவோட கட்டிட்டு தான் 9 லட்சம் கட்டிட்டு காமிச்சிட்டேன். உள்பாவோட கட்டிட்டு சைட்ல 2 மேல தூக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறமா 9 லட்சம் கட்டிப்பா. கீழே வந்து எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி தான் கட்டிப்பேன். அது கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வீட்டுக்கு சாரி மாத்த போதெல்லாம் உள்ள வெட்டிக்கோட்டு இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்குமே அப்படிங்கிற மெத்தட்ல நான் அது மாதிரி கட்டிப்பேன். இப்போ வந்து 9 லட்சத்தை வந்து 6 லட்சமா கட்டிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உள்பாவோட கட்டிக்காமலே ஃபர்ஸ்ட் இதை வந்து உள்பாவோட மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற சொன்னா அதை இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண 9 லட்சத்துக்கு உள்பாவோட எப்படி சொல்லிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிக்காம இதுல வந்து ஃபர்ஸ்ட் 9 லட்சத்துக்கு அதாவது உள்பாவடைக்கு பதிலா இந்த இடத்துல அவன் முடிச்சு கொடுத்து சொல்றான். 9 லட்சத்துக்குலாம் நீங்க முடிச்சு கொடுத்தீங்க அந்த மாதிரி முருகில சொல்றான். இப்ப அவங்க அவெல்லாம் சொன்னாலே அப்படிங்கிறனால நான் முருகி பாக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னா நான் வந்து இப்படி பரட்டி விட்டு சுருட்டி விட்டுறேன். ஜென்ஸ் எல்லாம் விஷயம் கட்டிப்பாங்க, அந்த மாதிரி தான் நான் கட்டிப்பேன். அதுக்கு வந்து வீடியோஸ்ல நிறைய பேர் என்ன போட்டிருந்தா அப்படின்னா அந்த காலத்துல 9 லட்சத்துல இந்த இடத்துல முடி போடுறது, அந்த முடிச்சு போட்டு இறுக்கி போடுறது வந்து அதுவும் அக்குப்ரெஷர் பாயிண்ட். அதனால அந்த மாதிரி கட்டினாதான் நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். அதனால நான் இப்ப வந்து உங்களுக்கு முடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப இதுக்கு மேல 6 லட்சத்துக்கு எப்படி கட்டிப்போமோ அதே போல நம்ம கட்டிக்கணும் திரும்ப. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 3 போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸஸா இருக்கும் இல்லையா, அதனால நிறையவே இருக்கும் சாரி. அதனால ஜஸ்ட் இப்படி ஒரு கட்டிட்டோம். ஏன்னா
திரும்பி நடக்கும்போது தடுக்க கூடாது இல்லையா? அதை ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து தானே சுத்தணும். அந்த கால அகட்டினா சுத்தளவு பத்தாது. அதனால இந்த இடத்துல இதை எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் அகைன் இந்த பக்கம் ஆறு மாதிரி சாதாரணமா கட்டிடுவோம். இங்க இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஆறு வந்து இந்த சைட்ல இருந்தா சொருக்கிட்டு வருவோம். இப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சொருக்கிட்டு வர மாதிரி வந்தோம்னா அந்த சுத்தளவு பத்தாது நமக்கு. நடக்கும்போது தடுக்கும். அதனால இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சுருக்கிட்டு திரும்பவும் அகைன் இதை வந்து இந்த இடத்துல அப்படி சுருக்கிட்டு அதுக்கப்புறமா ஆறு கட்டத்துக்கு சாரி கட்டுற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சாரி வந்து கம்மியாயிடும். சாரியோட லென்த் வந்து கம்மியாயிடும். நீங்க யூஸ்வலா ஆறு கட்டம் கட்டிக்கிற மாதிரியே கட்டிடலாம். வந்து நான் கலப்பு நிறைய தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்க யூஸ்வலா வந்து கம்மியா தான் இருக்கு. இல்ல ஓரளவுக்கு பெரிய பீக்கா வைக்கலாம். ரொம்ப பெருசா வைக்கணும் இல்ல, ஒரு முழம் சொல்லி அந்த மாதிரி வைக்காம நம்ம நார்மலா வைக்கிறத விட கொஞ்சம் பெருசா வச்சுருக்கேன். 6-7 ஃபீட் வருது. இதுல என்ன ஒரு இதுன்னா அந்த சாரியிலேயே வந்து உள்பாவடை மாதிரி கட்டினோம் இல்லையா? இப்ப நான் உள்பாவடை உள்ள சொல்லியா மேல வந்து உள்பாவடை மாதிரியான ஒரு இது உள்ள சொல்லிட்டோம் இல்லையா? அந்த இதுல சொல்லிட்டு இருக்கனால அது டைட்டா கட்டிக்கலன்னா இது கொஞ்சம் லூஸா இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்து கட்டிக்கோங்க. இது எப்படி இருக்கு? யூஸ்வலா ஆர்கனைசர் கட்டிக்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லா இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு. நான் இப்ப என்ன பார்த்து கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சோம்னா, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு புடவை கட்டிட்டு இருக்கேன், வெளியில ஒரு புடவை கட்டிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலாம். மேபி நீங்க வந்து சிங்கிள் சாரியா இதை போல கட்டிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த இது கூட இருக்காது, இந்த தொப்பை கூட இருக்காது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ் சப்போஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸா கேளுங்க. நீங்க எந்த கேட்டாலும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டா அப்படின்னா கூட அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க கண்டிப்பா வீடியோ போடுறோம். மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கலாம். வணக்கம்.